அன்பு மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு நம்ம எப்படி நற்பலன்கள் நிறைய சொன்னோமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் உண்டு. இதில் உங்களுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் 3 பாவக தொடர்போட சனி வர்றாரு. அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத பொன்பொருள் புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி புதையல்னால் நம்ம பூமியில் தோண்டி எடுக்கிறது மட்டும் இல்லை, எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய நற்செய்திகளும் நல்ல பலன்களும் நல்ல வகையான பணமும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தந்தை வழியான ஆதாயம் நல்லா இருக்குது. தொழில் விஷயத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு உங்களை தொழிலிருந்து யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமான சனிப்பயிற்சியாக இந்த வருஷம் வாக்கிய பிரகாரம் நமக்கு இருக்குது. இதில் வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே கிளிக் ஆகும். அது ஒரு பெரிய விசேஷம். அதே மாதிரி 9ஆம் இடம் என்பது தர்மம், 10ஆம் இடம் என்பது கர்மம். தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் என்ன நற்பலன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜாதகத்தில் கெடுபலன்கள் இருந்தாலும் கூட இந்த கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த தோஷங்களை விளக்கும். அப்போ திருமண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 10ஆம் இடம் கர்மஸ்தானம் சொல்லப்படுறது. இந்த கர்மஸ்தானம் மட்டும் வலுவடையும் போது புத்திர பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ல் ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருந்துட்டாக்க அல்லது ஆண் கிரகங்கள் இருந்துட்டா கட்டாயம் அவங்களுக்கு வாரிசு உண்டு. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகி அதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் லேட்டாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு புத்திர பாக்கியத்தை தரப்போகுது. அரசியல் சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்கு சொன்னோம், இருக்கிறதுலே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தான். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க தான் இன்று அரசை ஆளும் யோகத்தோடு இருக்கிறாங்க. அதே அளவுக்கு இவங்க அமைச்சராகும் யோகங்களோடு இருக்காங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்கெல்லாம், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். குழந்தைகள் படிப்பு இப்போ இருந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு இவங்களை யாருனாலேயும் அசைக்கவே முடியாது. அத்தனை விஷயங்களும் நல்லா படிக்கக்கூடியது, எழுதப்பட்ட பரீட்சைகளை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் MBBS MS இந்த மாதிரி படிக்கிறவங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றிகள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பரீட்சை மூலமாக நீங்கள் ஏதாவது வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க உடனே பரீட்சை எழுதுங்க, உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பலன், அற்புதமான பலன் இருக்குது. இதில் மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் குருங்க. அவர் கேந்திராதிபதியும் பாதகாதிபதியும் ஆனதுனால நிறையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெண் கிடைக்காம இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், புதிய வீடு மட்டும் கட்டாதீங்க. கட்டின வீடை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. அம்மா உடல்வாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பெரிய விசேஷமான தகவல் இருக்குது. திடீர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. இந்த அப்பா வகை சொத்துக்கள் எல்லா மேசத்துக்கு சொல்லியிருக்கேன், ரிஷபத்துக்கு சொல்லியிருக்கேன், மிதுனத்துக்கு அப்பா வகை சொத்துக்கள் பூரா பிரச்சனையை தீர்ந்து உங்களுக்கு சுமூகமாக கை கிடைக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 வருடங்களுக்கு நீங்கள் அசைக்க முடியாத ஒரு முக்கியமான ஆளாக உருவாக போகிறீங்க. அதுதான் இந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்.